மாலை வணக்கம். இன்றைய செய்தியானது அபவுட்டு தமிழ்நாடு கடன் எவ்வளோ இருக்கின்றது. 1952லேருந்து கிட்டத்தட்ட 2021 வரைக்கும் 4,96,000 கோடி, கிட்டத்தட்ட 73 ஆண்டுகள். யார் ஆண்டு இருந்தாலும் அவங்களுடைய கடன் அந்த அளவுக்கு இருந்தது. ஆனால் 2021 பிறகு இன்னி வரைக்கும் மு.க. ஸ்டாலின் கவர்மெண்ட்டு எவ்வளோ வாங்கியிருக்கிறது என்றால் 5,62,000 கோடி. அப்போது யார் ஒரு சிறப்பான ஆட்சி செய்கிறாங்கன்னு இதிலே புரிஞ்சுக்குங்க. 5,65,000 கோடி 5 வருஷத்தில் வாங்கியிருக்கிறாரு மு.க. ஸ்டாலின். அவர் எப்படி சிறந்த ஆட்சியை கொடுத்துருப்பார் மக்கள் மத்தியில். உலகத்திலே சொல்லப்போனால் ஒரு ஒர்ஸ்ட்டு கவர்மெண்ட்டு டிஎம்கே கவர்மெண்ட்டுன்னு சொல்லலாம். ஏனென்றால் 73 ஆண்டுகள் 52லேருந்து கிட்டத்தட்ட 21 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிட்டத்தட்ட 70 ஆண்டுக்கு மேலே 4,96,000 கோடி. ஆனால் இன்று 5 ஆண்டுகளில் 5,62,000 கோடி வாங்கியிருக்கிறார். அப்படின்னு பார்க்க போனால் இந்த அரசானது தூய்மையான அரசா? நோ, கொள்ளையடிக்கிற அரசு. அப்போ இந்த அளவு கடன் வாங்கியிருக்கின்றால் மக்களுக்கு எதுவுமே செய்யவில்லை என்று அர்த்தம். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இப்போ கூட ஒரு சமீபத்தில் 13ஆம் தேதி 5,000 எவ்வளோ பணத்தை கொள்ளையடித்து விட்டு 5,000 என்று 3 மாதத்துக்கு 1,000 ரூபான்னு சொல்லியும் கோடை காலத்துக்கு 2,000 போட்டிருக்காங்க. இதை விட உலகத்தில் பகல் கொள்ளை எங்கேயுமே இருக்க முடியாது. இவங்களை நம்பி எப்படி 2026 மக்கள் ஓட்டு போடுவாங்க? யார் நம்புவாங்க? உங்கள் கூட்டணியில் காங்கிரஸே இருந்தாலும் சரி, இன்னும் பழைய கூட்டணி இருந்தாலும் சரி, நீங்கள் தோற்றது உறுதி. 25 சீட்டு கூட டிஎம்கேவுக்கு வராது. அதுதான் நிலைமை. எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட வராது. அதுதான் நிலைமை. ஏன் என்று சொன்னால் 5 வருஷத்தில் 5,62,000 கோடி வாங்கியிருக்கீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? முன்பு அரசு, எடப்பாடி அரசு அதிக கடன் வாங்கி வைத்துட்டாங்க கடந்த 10 ஆண்டு காலத்துன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு தெரியுமா எப்போ அரசு ஃபார்ம் ஆனது? 1952. உங்கள் அப்பா எப்போ சிஎம் ஆனார்? 1969 கருணாநிதி, 67 அண்ணா, அதுக்கு முன்னாடி காங்கிரஸ், அதன் பிறகு 76, 77 எம்ஜிஆர், கிட்டத்தட்ட 87 வரைக்கும், அதன் பிறகு 89 கருணாநிதி. இப்படி பல முதலமைச்சர் ஆண்டு ஒன்லி 4,96,000 கோடி. ஆனால் இன்னும் எத்தனை கோடின்னு பாருங்கள். இதை மக்களை சிந்திக்க வேண்டும். இந்த கடன்கள் அனைத்து மக்கள் மட்டும் தான் கலெக்ட் பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன்.